நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே A4 ஷீட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு அழகான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து A4 ஷீட்ஸும் நிறைய தேவைப்படாது. ஒரு 4 A4 ஷீட் மட்டும் இருந்தாலே போதும். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் அந்த பேம்பூ ஸ்டிக் இருக்கும்ல, அதாவது டூத் பிக் வச்சு நான் ரோல் பண்ணுறேன். நீங்கள் வந்து பெரிய பேம்பூ ஸ்டிக் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் சின்ன டூத் பிக்கில் வச்சு பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைட்டாக வந்து ரோல் பண்ணுங்கள். அந்த கார்னர் எல்லாத்தையுமே வந்து டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணும்போது நல்லா ஃபிட்டாக டைட்டாக இருக்கும். இது லூஸ் ஃபிட்டிங்னா ஒரு மாதிரி குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு அந்த மாதிரி வேண்டாம், நல்லா மெலிசாக வேணுன்றதுக்காக இது மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிங்கன்னா தான் அந்த மாதிரி மெலிசாக வந்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா க்ளூ போட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த கார்னரில் மட்டும். இப்போது இந்த 2 சைட்லேயுமே வந்து குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த பீஸ் நமக்கு வந்து தேவைப்படாது. இதே மாதிரி 4 பீஸ் வந்து தேவைப்படும். ஒரு A4 ஷீட்டில் இதே மாதிரி 4 ஸ்டிக்கு வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து நல்லா க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 A4 ஷீட்டு ஸ்டிக்ஸ் நம்ம வச்சுருக்கோம்ல, இதை வந்து பாதியாக வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போது 4 பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 4 பீஸ் ஒரு செட்டாகவும் இன்னொரு புதுசாக ஒரு 4 பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அது ஒரு செட்டாகவும் வந்து செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பேப்பர் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். இதை வந்து நான் 2ஆக செய்கிறேன். ஒன்றுத்தில் 4 இன்னொன்றுத்தில் 4. உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 8 ஸ்டிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி இருந்தால் போதும் கார்ட்போர்டு. இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து சர்க்கிள் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவுமே நமக்கு எத்தனை தேவைப்படும்னா மொத்தம் 4 ரவுண்ட் ஷேப் வந்து தேவைப்படும். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா 2 வந்து ஒரு செட்டுக்கும் இன்னொன்று 2 வந்து இன்னொரு செட்டுக்கும் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இந்த கார்ட்போர்டையும் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பிளாக் கலர் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வேறு கலர்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக பிளாக் கலர் வந்து எல்லாத்துக்குமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் பெயிண்ட் இல்லை உங்ககிட்ட நிறைய செலவாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் பேப்பர்ஸ் கூட நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த பேப்பரை ரோல் பண்ணுறீங்க தெரியுமா, A4 ஷீட் நம்ம எடுக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக கலர் பேப்பரையே கூட நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா கலர் பண்ணுறதுக்கு கூட அவசியம் கிடையாது. பிளாக் கலர் வேணும்னா பிளாக் கலரில் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதாவது கலர் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி வேறு எதாவது கலர் பிரைட் கலர்ஸ் அவங்களுக்கு வேணும்னா அதையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்து கலர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களோட பெயிண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா டபுள் கோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு கோட் பண்ணாலே போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? இதை நல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து. அப்போ நம்ம வந்து பெயிண்ட் காயாமல் இருந்துச்சுன்னா அதை ஸ்டிக் பண்ணும்போது ஒழுங்காக வராது. அதனால் ஃபுல்லாக நல்லாவே வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன் எந்த இது கரெக்டாக இருக்கும், சைஸ்லாம் கரெக்டாக இதெல்லாம் இருக்குது, எது செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன் எனக்கு எந்த ஷேப்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். எந்த இடத்துல நான் எங்கே எதை ஸ்டிக் பண்ண போகிறேனோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த நார்மல் க்ளூ, கிளியர் க்ளூ இருக்குல்ல, இதுதான் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது நல்லா காய வச்சுங்க அப்படின்னாலே அது வந்து செட் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் டக்குன்னு காயணும் டக்குன்னு முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போது அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த இடத்துல வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அந்த பீஸுக்குமே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஸ்டெப்பே நம்ம பண்ண போகிறோம். இப்போது டபுள் சைடட் டேப் இருந்தால் டபுள் சைடட் டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. நான் எனக்கு வந்து மாஸ்கிங் டேப் தான் ஒட்ட போகிறேன். மாஸ்கிங் டேப்பை இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. மெலிசாக வேணும். ஏன்னா நம்ம தடியாக ஒட்டினோன்னா நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த டேப்பும் நமக்கு வெளியில் தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சால் நல்லா இருக்காதுன்றதுக்காக நல்லா மெலிசாக இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது ஸ்டிக் பண்ணும்போது எல்லா அந்த பேப்பர்லையும் ஸ்டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது மேலே எலும்பி இருக்கும்ல, இந்த இப்போ நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணாலே போதும், நம்ம செவுத்தில் நல்லாவே ஒட்டும். நான் இந்த மாதிரி பாத்வேயில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அந்த பேர்டு வந்து நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன், அது பார்க்கலன்னு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அது பக்கத்துலேயே வந்து இதையும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.